எழுத வேண்டும். 400 பாப்பர் கொண்டு நல்ல பார்க்க வேண்டும். 500 பாப்பர் கொண்டு கருந்ததையும் பார்க்க வேண்டும். ஆகட்டும், உனக்கு செய்ய நான் யாருக்கு செய்ய போறீங்க? அண்ணி அது மட்டும் கிடையாது. கொண்டு பாக்குறீங்க மாப்பிள்ள வந்துக்கிறாரு. ஏய், உனக்கு இந்த வேலை கிடையாது, உள்ள போ. அண்ணி போகல, அது மட்டும் கிடையாது. போறவல்ல, அது மட்டும் கிடையாது அண்ணி. வேற எப்படி தெரியுமா? ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு திருமணம் என்று சொன்னா முதலாக என்ன கல் நடுவாங்க? பந்தக்கல் நடுவாங்க. என்னது? பந்தக்கல் நடுவார்கள். எந்த மரத்துல? மூங்கில் கொம்பில் நடுவாங்க. பச்சை மூங்கிலை கொண்டு வந்து பந்தக்கல் நடுவாங்க. பந்தக்கல் நடுவாங்க. ஆனா எனக்கு பச்சை மூங்கிலை கொண்டு எனக்கு பந்தக்கல் நடக்கூடாது. வேற எப்படி மரத்துல எனக்கு பந்தக்கல் நட வேண்டும்? எந்த மரம் சொல்லும் அண்ணி? அண்ணா எனக்கு முத்து நல்ல மரம் எந்த காலத்துல நாட்டம் செய்யலாங்க? வேணுமா? எனக்கு பார்க்க நல்ல மரம் பிளந்து முகர்த்தக்கால் நட வேண்டும். பாக்கு மரம் பிளந்து பந்தக்கால் நட வேண்டும். அது மட்டும் இல்ல அண்ணி, வேற என்ன தெரியுமா? வாழை மரம் பிளந்து தென்னை மரம் பிளந்து இந்த தெருவெல்லாம் பந்தலிடும். என் சொல்ல அத்தனை கல்யாணம் அந்த மாதிரி நான் ஜாமு 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 நான் பண்ற தங்கம். எனக்கு செய்யாத யாருக்கு செய்ய? உனக்கு செய்யாம ஜெய் 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 உக்காருங்க உக்காரியா உக்காரிங்கன்னா நான் எனக்கு ஏந்து போறேன். ஓ 6 மணி ஆச்சு, இப்பதான் வந்து உக்காந்த. அதுக்குள்ளே 6 மணி ஆச்சுன்ற. அண்ணா அது மட்டும் கிடையாது. வேற சொல்லிடுச்சு இல்ல, அது மட்டும் கிடையாது அண்ணி. வேற எப்படி தெரியுமா? அதாவது இந்த நாளிலே ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு திருமணம் அப்படின்னு சொன்னா பல விதமான பேனர் வைக்கிறாங்க. இன்விடேஷன்ல கூட நோட்டீஸ் அடிக்கிறாங்க. இப்ப வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல இன்ஸ்டால எல்லாத்தையும் விடுறாங்க. ஆனா அந்த காலத்திலே ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு திருமணம் என்று சொன்னா தாம்பூலம் என்று சொல்லக்கூடிய வெத்தலை பாக்க கொண்டு போய் என்னுடைய மகளுக்கு கல்யாணம், என்னுடைய மகனுக்கு கல்யாணம் சொல்லுவாங்க. அது போல எங்க அண்ணன் நீங்க யாராருக்கு சொல்ல வேண்டும்? செல்லும் நீங்க யாராருக்கு எப்படி சொல்லணும்? எப்படிமா அண்ணி? எனக்கு சின்ன மாதிரி கோடி சீமைக்கு பார்க்கிறோம், அடுக்க மறிக்கோடி ஐயருக்கு பார்க்கிறோம், குறுக்க மறிக்கோடி அந்த குருக்களுக்கும் பார்க்கிறோம். அப்படி அதை சொல்லும். அது மட்டும் செய்யாம நான் யாருக்கு செய்ய? அது மட்டும் இல்ல நீ எங்க அண்ணன் நீங்க அவங்களுக்கு சொல்லும் போது நீங்க காலால வேற ஏதாவது போனா காலால நடந்தே போக கூடாது. வேற எதாவது போன செல்லும். நீங்க எப்படி போகணும்? உங்க பேச்சு நினைக்கனா மீறி இருப்பேனா? இல்ல ஏண்டி உக்காருங்க. ஐயா நீங்க எப்படி போக வேண்டும்? எனக்கு கல்யாணம் என்று சொல்லி
பார்க்கணும். திருமணம் என்று சொல்லி தேறி போய் பார்க்கணும். அப்படியே ஆகட்டுமா. இப்பேற்பட்ட திருமணத்தை செய்தால் நான் கண்டிப்பா கல்யாணம். இப்படிப்பட்ட திருமணம் ஒரு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி திருமணத்தை நான் செய்கின்றேன். நீ அரமனை சென்று மணக்குளத்தில் வா. அப்படியே தங்கையா திருமணத்திற்கு சம்மதத்தை தெரிவித்து விட்டார். ஆகையாலே பாருங்க. சரி மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் அல்லவா? மாப்பிள்ளை இந்த ஊர்ல தான் பார்க்க போறேன். இந்த ஊர்ல தான் மாப்பிள்ளை பார்க்க போறேன். இந்த ஊர்லயா? இந்த ஊர்ல வரும் கொடிகாரே. மாப்பிள்ளை தேர்தா கேள்விப்பட்டேன். அது அழகான மாப்பிள்ளை சொன்னீங்களா? நான் கடிக்க மாட்டேன். நீங்க என் காலைல வந்தவன கடிக்க மாட்டேன். எங்க தங்கச்சி பக்கத்துல உன் தங்கச்சி காலை கடிக்க மாட்டேன். செவத்து மேல பள்ளி ஓட்டின்னு இருக்குமே பக்கத்துலனாவே அப்படித்தானே இருப்ப பையா. இப்போ நீ கூட அப்படிதான் பாக்குறா. ஏங்க இந்த ஊர்ல மாப்பிள்ளை பாக்குறீங்க? ஐயோ கடவுளே, என்ன இந்த ஊர்ல வரும் குடிகாரையா தூமிக்கு தான் இருக்கிறாங்க. அதனால எந்த ஊர்ல வேணாம், என் ஊருக்கு இது பாரு. ஐயோ ஐயோ மாட்டாங்க. ஏய் நீ பாட்டு போதும். நான் ஊன்ற மூத்திரக்கண்ண வந்துட்டு போதும். என் ஊர்ல பாருங்க. அப்படியா? ஆமாங்க. மனைவி என்ன உரைக்கின்ற வார்த்தையா? என்ன சொன்னாங்க? அவங்க ஊர்ல பாக்கணுமா? எந்த ஊர்ல? என் ஊரு இப்படி போனேன்னு வச்சுக்கோ. திருத்தணி ட்ரெயின் ஏறேனா? திருத்தணி ட்ரெயின் திருவள்ளூர்ல நிற்கும். திருவாரூர் திருவாரூர் இல்ல, திருவள்ளூர் நிற்கும். ஆமா, திருவள்ளூர் இருந்து புட்லூர் இருந்து செவாப்பேட்டையில இறங்கி அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சி ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா ஆயல்லூர். ஆயலூர்டா என் ஊரு. ஆயில் இருக்குதா? அதிகம் நீ போயிட்டு போற. ஏங்க சரி யார்த்த மாப்பிளைங்க? என் உயிர் நண்பன் காசி மாநகரத்திலே காசிராஜன் இருக்கின்றான். நண்பனை அழைத்து நண்பன் இடத்திலே சம்மதத்தை தெரிவித்து திருமணம் செய்து வைக்க வேண்டும். அப்படியாக சென்று வா. உங்க நண்பனை அழைத்து வருகிறேன். உங்க நண்பர்களே புறப்படு. நீ கூப்பிடுற ஸ்டைல சரிங்க. அவர் நண்பன் தங்கச்சி இப்ப கூப்பிடுறாரு. நீ கூப்பிட சைட்ல நீ பாக்குறேன். நீ சென்று வா. என் நண்பனை பார்த்து வருகிறேன். வரேங்க. ஆகட்டும். சரி நான் வரட்டும். ஆகட்டும் சென்று வாரி. என் கண்ணை வந்து மேக்கப் பண்ணி வருவேன். ஹரியன் ராஜாச்சி நீ கூட்டு காலைக்கு போச்சா? போய் மேக்கப் பண்ணா எல்லாம் வச்சோம். ஏய் ஏய் அம்மா என்னோட